கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவா போலாமே அப்படின்ற மாரி சொன்னாங்க. நரம் அதான் அந்த இது அந்த நரம் மாரி இருக்கான். இந்த பையன் எப்படி ஹீரோ கொஞ்சம் அழகா இருக்காரு. கூட இருக்கவன் கொஞ்சம் அழகாவது போடலாம்ல. கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவான ஆட்கள் போடலான்னு சொன்னோனே, அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு. அப்படியே ஒரு 50 பேரு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மேல தப்பு இல்ல. ஸோ நம்மளும் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல. ஆனா கண்டிப்பாண்ணே, முதல்ல இந்த சிவகார்த்திகேயன்லாம் மிகப்பெரிய ஆளுண்ணே. அவங்கலாம் எங்கேயோ உயரத்துல இருக்காங்க. நான் இப்ப தான் முதல் காலடி வைக்கிறேன். ஸோ அவங்கள மாரிலாம் இங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் போட்ட பிச்சையினால தான் நான் இங்க நிக்கிறேன். அவ்வளோதான். மத்தபடி இதுக்கான பதில் எதுவுமே கிடையாது. 5ஆம் தேதி எப்புட்ண்ணே? ஐய்யய்யோ! அண்ணன் முன்னாடியா? ஐயோ! அண்ணன்லாம் இவ்வளோ பெரிய அவங்க தியேட்டர் இவ்வளோ பெரிய படம் வரும். அது முன்னாடி எப்புட்ண்ணே நம்ம வந்து பார்ப்பாங்கன்னு கேட்கும்போது அப்போ ஒண்ணு சொன்னாரு. "ஏய் அந்த படம் டிக்கெட் ஃபுல்லானா ஒரு 10 பேரு. டிக்கெட் கிடைக்கலையா? சரி ஓகே அடுத்து என்ன படம் வருது? அப்படி வருவாங்கடா" அப்படின்னு சொல்லி தான் அவசரம்னு அழைச்சா ஆம்புலன்ஸ் வரும், ஆம்புலன்ஸ்னு அழைச்சா பாலா வருவார். உதவிகள் செய்தே பலர் டிபியில் வந்தார், பலர் உதவிகள் கேட்டதற்கு ஜிபேயும் தந்தார். சின்ன திரையில் நல்ல பையன், இன்று ஊரே வியக்கும் செல்ல பையன். பலரும் நடிக்க வந்த பின் பேசப்பட்டனர், இவர் நடிக்க வருவதற்கு முன்பே பேசப்பட்டவர். துயரம் வந்தவர்களின் பக்கத்தில் நிற்கும் போது 1,00,000 கண்கள் கலங்குகின்றன, 1 கோடி நெஞ்சங்கள் வாழ்த்துகின்றன. நிஜத்தில் நடிக்க தெரியாத பாலா திரையில் மாபெரும் நடிகனாக வலம் வருவார். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். அழைக்கிறோம் கதையின் நாயகனாக அறிமுகமாகும் காந்தி கண்ணாடி பாலா அவர்களே. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக கவிதாக்கா உங்களுடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் எப்போயுமே நிறைய ப்ரெஸ் மீட்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வரும்போது ரொம்ப ஜாலியாக என்ன பண்ண போகிறோம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன யார் யார் எப்படி எப்படி கூப்பிட போகிறோம் அப்படின்னு நிறைய யோசிச்சு வருவேன். ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப வாசல் வரைக்கும் நல்லா வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அடி வயிற்றில் அயன் பாக்ஸ் வச்சு தேய்க்கிற மாதிரி எனக்கே பயம் வந்துச்சு. ஐயோ நம்ம படமா நம்ம நடிச்ச படமா அப்படின்னு சொல்லிட்டு பேனர்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் வந்துச்சு. ரொம்ப என்ன பேசுகிறதே தெரியல. பட் ஒன்றே ஒன்று நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே இருக்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ணனுங்க, மீடியா அண்ணனுங்கள் தான். ஏன்னா நம்ம பண்ணுற விஷயத்த கரெக்டாக போய் சேர்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் என்னை பற்றி பாசிட்டிவாக இருந்த விஷயங்கள் தான் என்னை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்குன்னு நம்புகிறேன். அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் பாதம் தொட்டு நன்றிகள். கவிதாக்கா ரொம்ப ரொம்ப நன்றிக்கு. அவங்க வார்த்தைகளுக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. உண்மையிலே ப்ரெஸ் மீட்டின் பிரியா மோகன்னே சொல்லலாம். அக்காவை பற்றி நிறைய நான் அப்படி தான் சொல்லுவேன் அக்கா கிட்ட. ஆமாம் உண்மையிலே நிறைய சொல்லுவேன். ஏன்னா அவங்க அந்த அக்கா கூட நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரியும். அவங்க அக்காவோட மனசு வந்து ரொம்ப ரொம்ப வெள்ளை. ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ. காந்தி கண்ணாடி எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா, வேடிக்கை பார்த்தவனுக்கு வேர்ல்டு கப் கொடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த படம். ஏன்னா நான் வந்து இப்படிலாம் படம் பண்ணுவேன்று கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த கனவுல கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம், அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருந்தா, இந்த காந்தி கண்ணாடி எனக்கு அமைஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாம, காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் நான் பொறந்தேன், வளர்ந்தேன். அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் குடுத்த நம்பிக்கையில தான் என்னால இங்க நிக்க முடியுது. எப்படி எங்க அப்பா, அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும், அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம இங்க நான் நிக்கிறேன். இப்படி நான் உங்கள்ட்ட பேசுறேன். காரைக்கால் பாலா டூ காந்தி கண்ணாடி பாலாவுக்கு முக்கியமான காரணம் அமுதவாணன் அண்ணன் தான். அவரு தான் எல்லாமே. நமக்கு வந்து ஓப்பனிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுகிறான், எல்லாமே பண்ணுறான் அப்படின்னா அது அவர் தான் காரணம். யார் என்னன்னு தெரியாத ஒரு பையனை வந்து இப்போ நிறைய சொல்கிறாங்க. இந்த மனித மதம் பற்றிலாம் பேசும்போது, யார் என்னன்னு தெரியாத பையனை அந்த அன்பை மட்டும் வச்சு ஒருத்தனை வந்து நம்ம பார்த்துக்கணும், அவன் நல்லா வரணும்னு நினைக்கிறதுல அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. ஸோ அவர் தான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 11, 12 வருஷமாக நான் அண்ணன் கூட தான் இருக்கிறேன். ஸோ அவர் இல்லைன்னா நான் இல்லைங்க. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றியை தாண்டி எவ்வளோ வார்த்தைன்னு சொல்லலாம். அப்புறம் அண்ணனோட மனைவி ராஜேஸ்வரி அக்காவுக்கும் நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அப்புறம் கலக்கப்பொதியாரில் பண்ணோம். ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம். அதெல்லாம் தாண்டி நிறைய ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. எல்லாருக்குமே வரது தான். அப்புறம் விஜய் டிவியில் பண்ணதுக்கப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18, 19 படங்கள் நடிச்சிருக்கிறேன். அந்த படங்கள் வந்து நடிப்பேன். பட்டு அது ஒரு 11, 12 படங்கள் வந்து நடிச்சிருப்பேன். படத்தில் வந்திருக்காது. அப்போ எங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். என்ன நம்ம இது ஐயய்யோ! என்ன நடிக்கிறோம் எதுவுமே வரலன்னா, அப்போ வந்து இல்லைப்பா நீ ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவாக இருக்காங்க. அவங்க இந்த போர்ஷன் வச்சுக்கலாம். ஸோ அது கொஞ்சம் எடிட்டில் தூக்கிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பண்ணது கரெக்ட் தான். அவங்களும் தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ அப்போ நிறைய யோசிப்பேன். டைட்டில் கார்டில் நம்ம பேர் இருக்கும். ஆனால் படத்தில் நம்ம இருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன். நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ரொம்ப யோசிப்பேன். அப்போ நானும் ஷெரீஃப் அண்ணனும் ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணோம். அவர் வந்து அந்த படத்தில் கோ டைரக்டராக இருந்தார். நான் வந்து ஒரு சைட் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன்.
அப்போ வந்து நிறைய நாங்கள் பேசுவோம். அப்போ வந்து ரணம்லாம் பண்ணலை, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பேசும்போது என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்பேன். இப்போ தானே விஜய் டிவி ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன், அதான் அப்படியே அப்படியே சரி வாடா வாடான்னு பேசிகிட்டு இருப்போம். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகிட்டு, நான் நான் பைக்கில் தான் வருவேன். அன்றைக்கி மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு பைக்கில் வரல, கேபில் வந்தேன் ஷூட்டிங்க்கு. கேபில் வந்துட்டு போகும்போது கேப் வரல, போட்டேன் வரல. எங்கண்ணே என்ன கிண்டியாண்ட விட்டுருண்ணே, நான் இங்கேருந்து போயிடுறேன் கேப் போட்டு அப்படின்னு சொல்லும்போது, கிண்டியாண்ட வந்து அந்த லீ மெரிடியன் ஹோட்டல் வசதி இருக்க பிளாட்ஃபார்மில் உட்காந்து 2 பேரும் டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ லைட்டாக மழை தூவினே இருக்கு, உட்காந்து பேசிட்டே இருக்கோம். நான் பேசியிருக்கேன், என்னடா பண்ண போகிற அடுத்து அப்படின்னு. தெரிலண்ணே, இந்த விஜய் டிவியில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சினிமா என்ன பண்ண போகிறேன், எங்கண்ணே சைட் ஆர்டிஸ்ட்கே கூப்பிட மாட்டாங்க என்னண்ணே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், அதான்டா நானும் கதை எழுதிட்டு இருக்கேன். சரி இப்போ நீ டைரக்ட் பண்ண எனக்கு ஒரு காமெடியன் கேரக்டர் தெரியா அப்படின்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். ஆமா. அப்படிதான் கேட்டேன் அவர்ட்ட சீரியஸா. டைரக்டர் கேரக்டர் பண்ணா எனக்கு ஒரு காமெடி ரோல் தெரியா? ஒரு 5 சீன் 6 சீன் ஹீரோ கூட டிராவல் ஆகுற மாரி சூப்பரான ஒரு சீனு. அவர் ஹீரோ கிட்ட லவ் சேர்த்து வைக்கிறது இந்த மாரி ஏதாவது இருந்தா சொல்லேன். நான் கண்டிப்பா என்ன கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரிடான்னு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நானும் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ட்டலாம் சும்மா பார்ப்பாங்க, பேசுவாங்க. அவங்கள்ட்டலாம் சொன்னேன், "அண்ணா நீ போய் கதை சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ப்ரொடக்ஷன்ல போயிட்டு கமிட் ஆகி கதைலாம் சொன்னாரு. சொல்லும்போது அந்த ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து என்னைய புஷ் பண்ணி பேசும்போது ஓகேன்ட்டாங்க. பட் அங்க புரொடக்ஷன்ல இருக்க சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கேட்டது நியாயம் தான், தப்புன்னு சொல்ல மாட்டேன். அ கொஞ்சம் என்ன இப்படி இந்த பையனா? இவன் எப்படி இப்படி இருக்கான்? இவன் எப்படி ஹீரோ ஃப்ரெண்டா? கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவா போலாமே! அப்படின்ற மாரி சொன்னாங்க. நரம் அதான் அந்த இது அந்த நரம் மாரி இருக்கான். இந்த பையன் எப்படி ஹீரோ ஹீரோ கொஞ்சம் அழகா இருக்காரு. கூட இருக்கவனுக்கு கொஞ்சம் அழகாவது போடலாம்ல. கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவான ஆட்கள் போடலான்னு சொன்னோனே, அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து அவருக்கும் அந்த படம் நடக்காம அடுத்து தான் ரணம் நடந்துச்சு. அ அதெல்லாம் தாண்டி ரணம்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு அதே மாரி தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டுருக்கும்போது, இந்த மாரி ஒரு +2 குழந்தைக்கு வந்து ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி தான் பேச ஆரம்பிச்சோம். பேச ஆரம்பிக்கும்போது தான் நான் ரணம் பார்த்தேண்ணே. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. "நீ என்னடா பண்ற?" அப்படின்னேன். "இல்லண்ணே நான் அப்படியே ஷோஸு அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன்" அப்படின்னு சொன்னேன். "படம் பண்றியாடா?" "இல்லண்ணே எங்கண்ணே அப்படியே சும்மா பண்ணணும்னு ஆசை தான். யாருண்ணே வாய்ப்பு குடுப்பா?" அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது, "அப்படியா? சரி நான் உனக்கு ஒரு கதை சொல்லவா?" அப்படின்னாரு. "எது என்ன கேரக்டரு?" அப்படின்னு கேட்டேன். "என்ன கேரக்டரா?" "இல்லடா ஹீரோவா பண்ணலாம்டா." "ஹீரோவாவா? நீலாம் என்ன ஹீரோ வச்சு படம் பண்ணுவியான்னு தான் நான் ஃபர்ஸ்ட்டு கேட்டேன். நீ ஆல்ரெடி ஒரு படம் பண்ணி சூப்பரா சக்ஸஸ்ஃபுல்லான படம் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னைய வச்சு நீ எப்படி படம் பண்ணணும்னு தான் கேட்டேன். "இல்ல, இல்ல நான் சொல்றேன் வா" அப்படின்னோனே, நான் அப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கட் பண்ணா ஒரு ஷோல வந்து "லாரன்ஸ் அண்ணா உனக்கு என்ன ஆசை?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. என்னடா இது ஷெரீஃப் அண்ணன் இப்படின்னு சொல்லியிருக்காப்படி, லாரன்ஸ் அண்ணன் இப்படி கேட்கறாப்படி, சரி சொல்லி விடுவோம் நம்ம ஆசை என்னன்னு. "எனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசைண்ணே" அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஹீரோ ஆகணும்னு ஆசையா? ஆனா எனக்கு நம்ம மூஞ்சிக்குலாம் நம்ம யாரும் இவ்வளோ ரிஜெக்ஷன் பார்த்துட்டோம். எப்படி நடக்குமா? நடக்காதான்ற யோசனை எனக்கு ரொம்ப ஒரு எனக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகம் எனக்கு. அப்போ வந்து லாரன்ஸ் அண்ணன் நான் அவன ஹீரோ ஆக்குறேன்டா. நீ ஏன்டா ஹீரோ ஆக முடியாது? நான்லாம் ஹீரோ ஆகும்போது நீ ஏன் ஹீரோ ஆகக்கூடாது? அப்படி சொல்லி அண்ணன் சொன்னாரு. ஸோ அந்த வார்த்தை வந்து எவ்வளோ பேர் அப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த சொன்ன வார்த்தை அவரு கேமரா பார்த்து சொன்னாரு, "என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. இத பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது பாலாவ ஹீரோவா வச்சு படம் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வாங்க. தம்பிய வந்து ஹீரோவா நான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் சொன்னதோட ஒரு விஷயம் சொன்னாரு. "ஹீரோ ஆகணும்னா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குடா. நீ வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். நெறைய இதாகணும்." அப்போ ஒரு விஷயம் சொன்னாரு. நான் ஏன் நீ ஹீரோ ஆகணும்னு சொன்னது ஓகே பண்ணது ஓகேன்னு சொன்னேன் தெரியுமா? உன் லுக் அதெல்லாம் தாண்டி அவரு ஒண்ணு சொன்னாரு. "நீ நல்லா இருந்தன்னா, உன்ன மாரி ஒரு 35, 40 குடும்பம் நல்லா இருக்கும்னு" சொல்லிட்டு அந்த மேடையில சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்ஷியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்மள நம்பி ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே சும்மா ஜாலியா பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஷெரீஃப் அண்ணன் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி, "இல்லடா உன்ன வச்சு ஒரு ப்ரொடியூசர் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்காருடா" அப்படின்னு சொன்னேன். "என்ன வச்சா? என்னண்ணே சொல்ற?" அப்படின்னேன். "ஆமா தூக்கிட்டு வாண்ணே செல்லத்த" அப்படின்ற மாரி தான். "நான் வரேண்ணே. என்னண்ணே ஓகே பண்றேண்ணே." எனக்கு அவருக்கு ஓகேவான்னு கேளு. எனக்கெல்லாம் ரெடிண்ணே. அவருக்கு ஓகேவான்னு கேளு. "டேய் இல்லடா உன்ன வச்சு பண்றேன்னு சொன்னாரு." கதை சொன்னேன். "பாலாவ கேட்கிறீங்களான்னாரு." கேளுங்கண்ணே. அதான் உன்னை வச்சு பண்றதுக்காக அவரு ரொம்ப ஆர்வமா இருக்காருண்ணே." எனக்கு ரொம்ப ஹாப்பி. போய் பார்த்தேன். எதுவுமே இல்ல. இதுவரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்திச்ச ஒரு நடிகனுக்கு முதல் முறையா தானாவே வந்த ஒரு புரொடியூசர்னா அது ஜெயகிரன் சார் தான். ஸோ அவர வந்து நான் என்னைக்குமே ஜெயகிரன் ப்ரோ தான் சொல்லுவேன். ஏன்னா, இப்ப நம்ம எங்க அப்பா, அம்மாவா இருக்கட்டும், தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், அவங்களாலே ஒரு 5,00,000 மேல எனக்கு பெரட்டி குடுக்க முடியாது. காரணம், எங்க ஃபேமிலி அந்த மாரி, சுத்தி வட்டாரம் அந்த மாரி நாங்க ரொம்ப டவுனான ஃபேமிலி தான். பட் அந்த டைம்லயும் நம்மள நம்பி கோடிக்கணக்கில காசு போடுறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்ஸ் அ லாட். ஏன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம சில பேர் வருவாங்கல்ல, அதில முதல் பிரதர் வந்து ஜெயகிரன் பிரதர் தான். ஸோ அதுக்கப்புறம் நானும் ஷெரீஃப் அண்ணனும் நெறைய பேசுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். ஆனா கதை கேட்டு முடிச்சோனே, "அண்ணே இந்த காந்தின்ற கேரக்டர் வந்து சூப்பரா இருக்குண்ணே" அப்டின்னு சொல்லும்போது, "ஆமாண்டா செம்மையா இருக்கு." ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு நரேஷன் கேட்கும்போது, அந்த காந்தின்ற கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அது யார் பண்ணலான்னு பேசும்போது நான் சொன்னேன், "அண்ணே பாலாஜி சார் கேளுங்கண்ணே. ஆனா அவரு இந்த மாரி நான் ஹீரோவா நடிக்கலாம் படத்துலலாம் இப்படி பண்ணுவாரு. கதை நல்லா இருக்கு கேளுங்க. ஸோ ரொம்ப வந்தாருன்னா அந்த படமே ரொம்ப பெருசாயிடுண்ணே" அப்டின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போய் கதை சொன்னாங்க. கேமராமேன் பாலாஜி ப்ரோவும், ஷெரீஃப் அண்ணனும் போய் கதை சொன்னாங்க.
அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்ணுறேன், யார் ஹீரோன்னு கேட்டோன்னே, ஆஹா! அடுத்த செக் வைக்கிறாங்களே, ஹீரோன்னு கேட்டா என் பேர் சொன்னா பண்ண மாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சேன். பட் பாலா அப்படின்னோனே டபுள் ஓகே. கதை சூப்பரா இருக்கு. பாலான்னு சொன்னோனே, ஏன்னா சார்லாம் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு. அவங்க பார்க்காத உயரம் இல்ல. அவங்க டைரக்ட் பண்ணாத படங்கள் கிடையாது. ஒர்க் பண்ணாத படங்கள் கிடையாது. அப்படி எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம ஒரு சின்ன பையனுக்கு நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ சார். நீங்க பண்ண உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். ஏன்னா, இந்த கேரக்டர் வந்து பெரிய கேரக்டரு. ஸோ நான் ஹீரோலாம் கிடையாது. அவரு தான் அந்த படத்தோட ஹீரோ. என்னையும் ஒரு ஆளா மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ. அதெல்லாம் தாண்டி அந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப காந்தி கண்ணம்மா தான் இந்த படத்துடைய மெயின் கரு. அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்றான்னு கேட்கும்போது, அர்ச்சனா அம்மானாங்க. அர்ச்சனா அம்மாவா? அவங்கலாம் என் படத்துல பண்ணுவாங்களா? அப்படின்னு தான் சீரியஸா நான் ஃபர்ஸ்ட்டு கேட்டேன். ஆனா கதைய கேட்டோனே அர்ச்சனா அம்மா வந்து இந்த கதைய ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனா அம்மா. ரொம்ப நன்றி. நான் உங்க படங்கள்லாம் நெறைய பார்த்துருக்கிறேன். என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த 2 லெஜெண்ட்ஸுக்கும் நான் எவ்வளோ நன்றி சொல்லி அ சொன்னாலும் பத்தாது. சீரியஸா அதுதான் உண்மை. நீங்க சொன்ன வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி. 2 பேரும் படம் பார்த்துட்டாங்க. படம் பார்த்துட்டு நீங்க சொன்ன வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஏதாவது சாதிச்சிருக்கேன்னு கேட்டா, நீங்க சொன்ன அந்த கமெண்ட்ட வந்து நான் வீடியோவா போட்டுப்பேன். நான் வச்சுப்பேன். ரொம்ப நன்றி. தேங்க் யூ. அத தாண்டி இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் செலக்ஷன் எப்படின்னா, எல்லாருமே கதை வந்து கேட்பாங்க. நான் ஹால்ல வெயிட் பண்ணுவேன். ஆஃபீஸ்ல வந்து ரூம்ல கதை கேட்பாங்க. டைரக்டர் வந்து கதை சொல்லுவாரு. சொல்லி முடிச்சோனே, கதை சூப்பரா இருக்கு. ரனம் டைரக்டர்னோன ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு. புரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயி ஆஃபீஸ் போட்டோனே வருவாங்க. வந்து கதைலாம் கேட்டுருவாங்க. கேட்டோனே, கதை ரொம்ப சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. யார் பேரா பண்றா? அப்படின்னோனே, பாலா அப்படின்னோனே, பாலாவா? சரி நான் சொல்றேன் அப்படின்னு போயிடுவாங்க. அவங்க மேல தப்புலாம் கிடையாது. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு ரிஜெக்ஷனா போயிட்டே இருக்கும். கதை சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. யார் ஹீரோ? பாலா. ஐய்யய்யோ! அப்படின்ற மாரி ஒரு 10 பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க. 20 பேர், 30 பேர், 40 பேர் அப்படின்னோனே எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் தான் கதை சொல்ற ஆரம்பிக்கும்போது நான் வரமாட்டேன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹால்ல வெயிட் பண்ணுவேன். என்ன சொல்றாங்கன்னு பார்க்கறதுக்கு. அப்படியே ஒரு 50 பேரு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மேல தப்பு இல்ல. ஸோ நம்மளும் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல. கட் பண்ணா 51வது ஆள் லாஸ்ட்டா வந்தாங்க தான் விநாயக் மகாதேவ்ன்ற மாரி நமிதா கிருஷ்ணமூர்த்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கதை கேட்டதுக்கப்புறம், கதை பிடிச்சிருக்கு. யார் ஹீரோன்னு கேட்டு பாலா கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொன்னோனே, அது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனுக்கு லுக் அண்ட் ஃபீலா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு, இன்னைக்கு நீங்க பண்ண ஒரு விஷயம் வந்து நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் நமிதா கிருஷ்ணமூர்த்தி. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ. ஏன்னா, இது இப்படி இப்படி நிறையா ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு. நீங்க எனக்காக பண்ணீங்க. தேங்க் யூ. அதெல்லாம் தாண்டி கேமராமேன் பாலாஜி ப்ரோ. அவர் எப்படின்னா வந்து நான் எனக்கு எனக்கு அண்ணா என்னண்ணே ஃப்ரேம்ல எப்படிண்ணே ஓகேவா இருப்பேனா? பார்ப்பாங்களா? ஏத்துப்பாங்களா? அப்படின்னோனே, இதுக்கு முன்னாடி நாங்க ஆக்டிங் கிளாஸ்லாம் நாங்க உட்காந்து ஒர்க் பண்ணோம். ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம். நான் ரைட்டிங்லேருந்து உட்காந்து பேசுவோம். நெறைய பண்ணுவோம். ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து சொன்னாரு, "இல்லடா நான் சூப்பரா காட்டுறேன். நான் செமையா ஃப்ரேம் வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. படமும் அப்படிதான் இருக்கும். என்ன வந்து ஓகே நான் நான் என்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ வந்து நான் படம் பார்க்கும்போது, "பக்கம் ஓகேவா? நம்மளும் ஓகேவா இருக்கோமே" அப்படின்னு காட்ட வச்சது பாலாஜி அண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. தேங்க் யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூண்ணே. தேங்க் யூண்ணே. அண்ணே எந்திரிக்காத உட்காருண்ணே. எனக்கு பயமா இருக்குண்ணே. ஓகே. அடுத்து வந்து எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் சார். அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நானும் ஷெரீஃப் அண்ணனும் எப்படின்னா, படம்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து ஷெரீஃப் அண்ணன் வந்து ஃபுட்டேஜ வந்து எடிட்டர்ல போட்டு காட்டுவாங்க. போட்டு காட்டிட்டு வெளில வந்து நாங்க எப்படின்னா, தலப்பிரசவத்துக்கு வெயிட் பண்ற மாரி இங்க நடந்துட்டு இருப்போம். என்ன சொல்லப் போறாங்க? எப்படி கட் வரப்போகுது? என்ன மாரி வரப்போகுது? ஏன்னா சார் வந்து பெரிய லெஜெண்ட். நெறைய படங்கள் பார்த்துட்டேன். தீரன் அதிகாரம் 3, காப்பி ரணசிங்கம், மடக்பட்டு ராமசாமி நெறைய படங்கள் வந்து சார் எடிட் பண்ணியிருக்காங்க. நெறைய படங்களுக்கு ப்ரோமோ எடிட்டரா இருந்திருக்காங்க. ஸோ எப்படி வந்து சொல்லப் போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ஷெரீஃப் இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக முக்கியமான மெனக்கல் வந்து சிவநந்தீஸ்வரன் சார் வந்து இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. அதுலேயும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் ஒரு எடிட்டர் வரணும்னு அவசியமே இல்ல. பட் எங்களுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து அவரும் ஷெரீஃப் அண்ணனும் அவரும் பைக்ல உட்காந்துட்டு லில்லிபுட்லாம் பிடிச்சிட்டு இங்க ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ சிவநந்தீஸ்வரன் ப்ரோ. ரொம்ப நன்றி. தேங்க் யூ. அப்போன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆர்ட் டைரக்டர் அப்போண்ணே. தேங்க் யூ ஸோ மச்ண்ணே. ரொம்ப நன்றி. நான் கேட்டோனே டக்கு டக்கு டக்குன்னு செட்டெல்லாம் போட்டு குடுப்பீங்க. சின்ன சின்னதா சூப்பரா. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ல அவர் கூட தான் நான் நடிச்சிருக்கிறேன். மதன் ப்ரோ. அவர் வந்து கலக்கியிருப்பாரு. அவர் வந்து கல்லூரி படத்துல நான் பார்த்துருக்கிறேன். பயங்கரமான ஆர்டிஸ்ட் அவரு. அவரு கூட நான் நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கருதுறேன். அப்புறம் மனோஜ் ப்ரோ, ஆராதனா அவங்க 2 பேருமே கலக்கியிருக்காங்க. ஐயா உட்காருங்கய்யா. ஐயா ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. சரி ரொம்ப நன்றி. தேங்க் யூ. இதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த படத்துக்கு வந்து முக்கியமான விஷயமே வந்து படத்த கொண்டு போய் எடுத்துட்டு போய் சேர்க்கிறது தான். நான் ரொம்ப தீவிரமான சினிமா ரசிகன். ஒரு வாரத்துக்கு 4, 5 சினிமா வந்துச்சுன்னா எல்லா சினிமாவும் பார்த்துருவேன். அப்படி அந்த 4, 5 படங்கள் வரதுல ஒரு 3 படங்கள், 2 படங்களே சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அப்படிங்கிற பேர் வரும். நான் உட்காந்து பார்ப்பேன். குட் நைட் படத்துல வந்து நெறைய படத்துலேருந்து அந்த பேர் வந்துகிட்டே இருக்கும். சரி சக்தி சார் வந்து இந்த படம் பார்க்குறாங்கன்னு சொன்னோனே என்னால நம்பவே முடியல. நம்ம படத்த அவர் பார்க்குறாரா அப்படின்னு சொல்லும்போது நம்பவே முடியல. படம் பார்த்துட்டு எல்லாரும் சரி நான் சொல்றேன்ட்டு போயிடுவாங்க. ஆனா படத்த பார்த்து முடிச்சுட்டு இங்கேயே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படத்த பத்தி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் சார் வந்து பாராட்டுனாங்க. இது ஒரு எதுவுமே இல்லாத வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு புது படம். அதெல்லாம்
மைண்டில் இருந்தாலும் உண்மையான பாராட்டி இந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த படத்துக்குள்ளே வந்து எங்களை நம்பினவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எப்பயுமே ஒரு படத்துக்கு முக்கியமாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த ஸ்ரீதர் அப்படிங்கிற பையன் வந்து நிறைய உழைச்சிருக்கிறான். ஸோ அவனுக்கு கிரெடிட்ஸ் போகணும். ஏன்னா நானும் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சின்ன சின்ன வேலை செஞ்சிருக்கிறேன். அப்புறம் கிஷோர் அப்படிங்கிற பையன், இவங்க 2 பேர் தான் வந்து ஷெரீஃப் அண்ணனுக்கு பேக் போன். அப்புறம் வந்து சதீஷ் ப்ரோ, அதுக்கப்புறம் மாரின்னு ஒரு பையன், அந்த மாரி தான் கூப்பிடுவேன். மாரின்னு ஒரு பையன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி எடிட்டர் கூட வந்து தமிழ் பிரதர் இந்த படத்துக்கு வந்து நிறைய வேலை செஞ்சிருக்கிறாரு. அங்கே தான் இருக்கிறாரு. அப்புறம் தமிழ் ப்ரோ, இசக்கி பிரதர், அவங்க எல்லாரும் ரொம்ப நன்றி. இந்த படம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்த உதயகுமார் பாலாஜி பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து பல கேரக்டராக மாறுவார். 12 பதிவு தசாவதார படத்தில் கமல் சார் மாதிரி திடீர்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் மேனேஜர், திடீர்னு பார்த்தா செட் அசிஸ்டண்டாக இருப்பார், திடீர்னு பார்த்தா பலவிதமான கேரக்டர்லாம் அந்த படத்தில் பண்ணுவார். எங்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. பார்த்தீங்களா மேம், பரவாயில்ல, நீங்கள் விட்டு நான் சொல்லிடுறேன். உதய் சார் தான் வந்து அர்ச்சனாமா வந்து இந்த படத்தில் நீங்கள் பண்ணியே ஆகணும், படம் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்குன்னு சொல்லி கூட்டு வந்தது உதயண்ணா தான். உங்களையுமா? பரவாயில்ல, எல்லாரையும் அவர் தான் கூட்டு வர்றாரு. உண்மையிலே வேற லெவலுங்க. என்னையும் அவர் தான் காலைல கூட்டு வந்தாரு. நன்றிங்க. 10 மாதத்துக்கு நான் உங்களுக்கு டெய்லி காலைல பாவம் மன்னிப்பு கேட்குறேன், மறந்துட்டேன், சாரிங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி ரொம்ப நன்றி ரேகா மேடம், உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. இந்த படத்தை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அவங்க வந்து இன்டர்வியூவில் நடக்கும்போது உட்காரணும்னு அவசியமே இல்லை. அவங்க கூடவே உட்காந்தாலும் தரையில் வந்துட்டு உட்காந்து பார்த்துருந்தாங்க. தரையில் உட்காந்து அவங்க வந்து எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் வேலை செய்கிறேன். அதெல்லாம் தாண்டி என் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் இந்த படத்துக்காக நிறைய வேலை செஞ்சுருக்கிறாங்க. அபின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு இருக்கிறான். ஸோ அவன் ரொம்ப இந்த படத்துக்காக வேலை செஞ்சுருக்கிறான். அபினேஷ் அண்ணாதுரை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மணிகண்டன் விஸ்வா, அது அவங்க உட்காந்துருக்காரு. இந்த பாருங்க, கீழே உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு, நல்ல மனுஷன். அப்புறம் வந்து கலக்கப்பதியார் வினோத், விக்கி சிவா. அப்புறம் ப்ரொடக்ஷன் டீமில் ஒருத்தரை பற்றி நான் மெயினாக தேங்க்யூ பண்ணேன். சாரி, ரொம்ப எடுத்து தப்பாக எடுத்துக்காதீங்க, முதல் படம் தான், சாரி. அப்புறம் அபி அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்துக்காக நிறைய வேலைகள் செஞ்சுருக்காரு. இரவு பகல் பார்க்காது ரொம்ப வேலை செஞ்சுருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறோம். உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப நன்றி. ரொம்ப கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுறதுக்கு மேலே பேசினா சாரி. தேங்க்யூ. செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச படமாக இது இருக்கும். எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ணனுங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. பாலா சார், அண்ணா சார் வாழ்த்துக்கள். முதல்ல படம் பண்ணுவீங்க, ஹீரோ பண்ணுவீங்க. நன்றிண்ணே. சார், விஜய் டிவிலேருந்து வந்தவங்க நிறைய பேர் வந்து ஹீரோன்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் சிவகார்த்தியன் மாதிரி 1-2 பேர் தான் ஜெயிச்சு பெரிய ஆளானாங்க. உங்களுக்கு ஆசை வந்து சிவகார்த்தியன் மாதிரி ஆகணுமா? என்ன ஆகணும்? இன்னொன்று, ஒரு சமீப காலமாக எந்த மீடியா திறந்தாலும் பாலா உதவினார், பாலா உதவினார், பாலான்னு அவ்வளவு செய்திகள் வருது. இந்த குணம் எப்படி வந்தது? அதை வந்து எப்படி செயல்படுத்துறீங்க? கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாண்ணே. முதல்ல இந்த சிவகார்த்திகேயன்லாம் மிகப்பெரிய ஆள். அவங்களாம் எங்கேயோ உயரத்தில் இருக்காங்க. நான் இப்போ தான் முதல் காலடி வைக்கிறேன். ஸோ அவங்கள மாதிரிலாம் அவர் முதல்ல இப்படி தான் சொன்னாரா? அப்போ நானும் இப்போ அப்படியே சொல்கிறேன். அப்படி சொன்னால் நானும் அப்படி ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க. அவங்கெல்லாம் மிகப்பெரிய உயரத்தில் இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ தான் முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன். ஸோ அவங்க கூடலாம் நம்ம நிற்கலாம் முடியாது. அவங்களாம் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காங்க. முதல் ஸ்டெப் வைக்கிறேன். அது நீங்கள் எல்லாரும் தான் முடிவு பண்ணி கரெக்டாக எங்கே போய் இந்த படத்தை சேர்க்கணும்னு. அப்புறம் அந்த பாலா அந்த உதவி குணம்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு நான் இங்கே நிற்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு என்னை பற்றி பாசிட்டிவாக எழுதுனீங்கன்னா அதை பார்த்துட்டு தான் நிகழ்ச்சிகள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்போது என்னை தவிர இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் போட்ட பிச்சையினால தான் நான் இங்கே நிற்கிறேன். அவ்வளோதான். மற்றபடி இதுக்கான பதில் எதுவுமே கிடையாது. மக்கள் எனக்கு பண்ணுறத விட நான் ஒன்றுமே மக்களுக்கு பண்ணலண்ணே. எல்லா படத்தையும் கொடுத்துறீங்களா? அண்ணா எல்லா பணத்தையும் நீங்களே கொடுத்துறீங்களா? தானம் பண்றீங்களா? எப்படின்னு கேட்குறேன். அண்ணா இல்லைண்ணே. இப்போது நான் சம்பாதிக்கிறேன் வரேன்னா, நான் இந்த படம் எடுக்கணும்னா கூட மக்கள் தான் டிக்கெட் காசு கொடுத்து தேட்டரில் பார்க்குறாங்க. மக்கள் காசு தான் எனக்கு வருது. அவங்க இந்த பையனை நம்பி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ வந்துன்னா அதை பார்க்குறாங்க. இல்லை வந்து ஒரு ஷோ வரும், வெளியில் ஒரு ஓப்பனிங் போகிறோம்னா மக்கள் கொடுக்குற காசு தான். அவங்க கொடுக்குற காசை அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறதுல ஒன்றுமே கிடையாதுண்ணே. ஏன்னா நான் இங்கே நிற்கிறேன்னா மக்கள் நம்ம யார் நம்மளுக்கு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம நிற்கணும். அவ்வளோதான் விஷயம். மக்கள் போட்ட பிச்சைனால நான் இங்கே நிற்கிறேன். மக்களுக்கு நான் செய்கிறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவங்க எனக்கு பண்ணதை விட அவ்வளோதான். திமுகவுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயம் பண்ணீங்க. அவங்க ஹெல்ப் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க போய் ஹெல்ப் பண்ணீங்க. அந்த இடத்துல இருந்து பெரிய விமர்சனம் வச்சாங்க. அதை எப்படி நீங்க யோசிச்சீங்க? ஆனால் யாருக்கும் எகென்ஸ்டா பண்ணலண்ணே. அதுக்கு முன்னாடி நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. ஆனா உங்களுக்கு பெருசா விமர்சனம் பண்ணாங்க. பாலாவே பண்ணிட்டாரு, மத்த யாருமே வந்து பண்ணலன்னு சொல்லிட்டு விமர்சனம் வச்சாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? கரெக்ட். நீங்கள் சொல்கிறது என்ன, யாருக்கு எகென்ஸ்டாக பண்ணல, வறுமைக்கு எகென்ஸ்டாக தான் நான் பண்ணேன். வறுமை இருக்கக்கூடாதுங்கிற எகென்ஸ்டாக நான் பண்ணேன். மற்றபடி எதுவுமே பண்ணல. நான் இப்போ இல்லைண்ணே, அமுதனுக்கே தெரியும். நான் ஆரம்பத்துலேருந்து 2500 3000 சம்பளம் வாங்குறதுலேருந்து அதில் ஒரு 1700 2000 நான் செலவு பண்ணுவேன்.
அண்ணனுக்கே தெரியும். ஆரம்பத்துலேருந்து அப்படிதான். அப்படி எகென்ஸ்டா என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம பொறுத்து ஒரே கருத்து, நம்ம சம்பாதிக்கிறத மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதானே. மற்றபடி ஒண்ணுமே இல்லைண்ணே. நீங்க ஃபோன் பண்ணாலும் உதவி கேட்டாலும் உடனே செய்வீங்க. மத்தவங்களோட குறையும் இருக்குல்ல. ஏன்னா இங்க நிறைய பேர் யூடியூபர்ஸ் சேனல்ஸ் வந்து பிடிக்க முடியல, வாழா எடுக்க மாட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் டிவில இருந்து வந்தவங்க சில பேர் வந்து இதே மாதிரியான ஒரு உச்சத்துக்கு வரும்போது அதே ஆட்டிடியூட்ல வந்தாங்க. ஆனா ஆள் அட்ரஸ் எல்லாமே இப்போ காணாம போயிட்டாங்க. ஸோ அந்த இதுல தான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா பாலான்ற ஒரு பையன் வந்து லாரன்ஸ் சார் சொன்ன மாதிரி தான், நீங்க உயர்ந்தால் அடுத்த ஒரு குடும்பங்கள் நிறைய உங்களுக்கு கீழே இருக்கவங்களாம் உயர்வாங்கன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ். நீங்களும் அதை மதிச்சு ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க யார் ஃபோன் பண்ண எடுப்பேன். இங்க இருக்கிறவங்க ஒருத்தர் இல்லைன்னா கூட நான் இந்த இடத்துல இல்லைண்ணே. அதை நான் அப்படி மதிக்கிறேன் நான். ஏன்னா இங்க நான் ஆடியோ லான்ச் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன், ப்ரெஸ் மீட் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இங்க எல்லாம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னை அந்த வீடியோவில் எடுத்து காட்டல அப்படின்னா பாலான்ற ஒரு துணை கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க தான். அப்படி எதுவுமே விஷயம் கிடையாது. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஃபேக் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, லாரன்ஸ் மாஸ்டர் தானே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹீரோ ஆக்கணும்னு சொல்லியிருந்தாரு. லாரன்ஸ் மாஸ்டர் ஏதாவது காலையில் விஷ் பண்ணாரா? விஷ் பண்ணாங்கண்ணே. இன்னைக்கு ஆக்சுவலாக அண்ணனுக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு 3 நாளாக வந்து அண்ணனுடைய படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதனால தான் வரல. நாளைக்கு ஆடியோ லான்ச் கண்டிப்பாக வருவாங்க. இன்னைக்கு அண்ணன் வர வேண்டியது ஆக்சுவலாக கொஞ்சம் ஷூட்ல மாட்டிக்கினாங்க. அதனால தானே. ஹலோ சார், செப்டம்பர் 5 சிவகார்த்திகேயன் நடிச்ச மதராசி படம் இருக்கு. அதுக்கு போட்டியா நீங்களும் களம் இறங்குறீங்க. முருகதாஸ் டைரக்டர். இந்த தேதியை வந்து நேருக்கு நேரு மோதுன்னு முடிவு பண்ணது யாரு? எப்படி அவ்வளவு தைரியமா இருந்தீங்க? அது வந்து ஆக்சுவலி பாலாக்கே தெரியாது. இதுதான் உண்மை. சக்திவேலன் சார் கூட இருக்காரு. நாங்கள் வந்து ரிலீஸ் டேட்டை பற்றி பேசிட்டு இருக்கும்போது வேற டேட் தான் பிளான் பண்ணியிருந்தோம் சார். இல்ல அவருக்கு தெரியாது சார். அதனால தான் ஆக்சுவலான நான் நீ சொல்றதுனால சொல்றேன். எனக்கு அது தெரியவே தெரியாது. செப்டம்பர் 5 ஓகேண்டா கட் பண்ணா அவ்வளவு பெரிய படம் வருது. ஐயோ அதுல எப்படி நம்ம தெரிய போறோம்? அதுதான் இல்லடா, நான் பேசிட்டே இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாததே இல்லை சார். வாரம் 4 படங்கள் 5 படங்கள் வருதுங்க சார். ஸ்க்ரீன் வாங்குறது தான் பெரிய விஷயமா இருக்கு. அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அப்புறம் ஓடிடியோட டிமாண்ட்ஸ், அவங்க சொல்ற டேட்ஸ், இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. சொன்ன டைமுக்கு படத்தை முடிச்சிட்டோம், ரிலீஸுக்கு கொண்டு வரணுன்ற ப்ரெஷர் வந்து ப்ரொடியூசர் சாருக்கு பெருசாக இருந்தது. அப்போ என்னடான்னு பார்க்கும்போது நாங்கள் பிளான் பண்ண டேட்டில் 6 படம் வருது சார். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ப்ரொடியூசர் சார் வந்து காரில் சும்மா நான் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கேன், கூட வந்துட்டு இருந்தேன். செப்டம்பர் 5 வரலாமா பிரதர்னோ? நான் ரொம்ப ஜாலியாக சூப்பர் பிரதர் பண்ணிடலாம். 15 நாள் முன்னாடி சார் நீங்கள் போய் போஸ்டர் பாருங்கள், பண்ணிடலாம் பிரதர். அப்புறம் வேற என்ன பிரதர்? அது டே நைட்டுன்னு ஒர்க் பண்ணலாம் பிரதர். நான் வந்து கிண்டலாக பேசிகிட்டு இருந்தேன், சீரியஸாக என்னை கலாய்க்கிறாருன்னு நினச்சி பேசிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டோம். சக்திவேலன் சாருக்குமே தெரியாது. திடீர்னு சொல்கிறாரு செப்டம்பர் 5ன்னு. எனக்கு ஒன்றுமே புரியல. சார் இவ்வளோ நேரம் பிரதர் நீங்கள் சீரியஸாக தான் பேசிகிட்டு இருந்தீங்களான்னா? ஆமாம் நீங்கள் தான் சொன்னீங்க டே நைட்டு வேலை பார்க்குறேன்னு, இப்போ நான் மாற்றி பேசுகிறீங்கன்னு என் பக்கம் திரும்பிச்சு பால். சீரியஸாக சொல்கிறேன். 7 நாள் ஆகுது, எல்லாருமே இப்போயுமே அங்கே வேலை போயிட்டுருக்கு. மெர்வின் ஓடிட்டாரு, இப்போ முடிச்சுட்டு நான் மிக்ஸுக்கு போகணும். இவனுக்கு கால் பண்ணேன் நான். செப்டம்பர் 5 ரானோ அண்ணே. இந்த வடிவேல் ஒரு சீனில் சொல்லுவார், ஐயோ நீங்களா அந்த டோனில் பேசுகிறோம். அண்ணா எப்படின்னு 5 சொல்லி, இல்லைடா வேற வி டோன்ட் ஹாவ் ஆப்ஷன், நம்ம இந்த டேட்டில் வந்தாகணும். ஸோ அவர் மிகப்பெரிய ஹீரோ. அவர் படம் டிக்கெட் கிடைக்காம ஒரு 100 பேர் 10 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பார்த்துருவாங்களான்ற நம்பிக்கையில் இந்த படம் நாங்கள் இறங்குறோம். இதை சொல்லி தான் சால்வ் பண்ணாங்க. என்னன்னா என்ன 5ஆம் தேதி எப்படின்னு? ஐயோ அண்ணன் முன்னாடியா? ஐயோ அண்ணன்லாம் இவ்வளோ பெரிய, அவங்க தேட்டர் இவ்வளோ பெரிய படம் வரும், அது முன்னாடி எப்படின்னு நம்ம வந்து பார்ப்பாங்கன்னு கேட்கும்போது அப்போ சொன்னார், அந்த படம் டிக்கெட் ஃபுல்லானா ஒரு 10 பேர் டிக்கெட் கிடைக்கலையா? சரி அடுத்து என்ன படம் வருது, அப்படி வருவாங்கடா அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் சிவான படம் கண்டிப்பாக ஜெயிச்சிருந்தேன். அண்ணன் வந்து வேற லெவலில் முதல்ல வரோம், எங்கள் படமும் ஜெயிக்கணும்ண்ணே.